அடுத்தபடியாக டாக்டர் எம் ராஜவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் எம் ராஜவேல் அவர்கள். சார் வாங்க சார். எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் சார் கொடுக்கலாம். ஆர்த்ரிட்டிஸ் அண்ட் ரெகுமட்டாலஜி கிளினிக் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. வாங்க சார் வாங்க. திருச்சி மெயின் ரோட், விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வந்து சார் வந்து வருகை தந்திருக்கிறார். எல்லாருமே அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு கைத்தட்டலில் கொடுக்கலாமே. பொது மருத்துவம், முடக்குவாதம். ஓகே சார் வாங்க சார் வாங்க. டாக்டர் ராஜவேல் சார். வணக்கம் சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு. ஓகே சொல்லுங்கள் சார், உங்கள் கிளினிக் பற்றி சொல்லுங்கள் சார். டாக்டர் ராஜவேல் சார், விழுப்புரம் நேட்டிவ் பிளேஸு. எம்பிபிஎஸ் கம்ப்ளீஷன்லாம் 2011 மதுரை மெடிக்கல் காலேஜ். ஓகே சார். அப்புறம் எம்டி தேஞ்சூர் மெடிக்கல் காலேஜ் 2016 கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறம் டிஎம் ரொமட்டாலஜி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சார் கொஞ்சம் 2019 கம்ப்ளீட் பண்ணேன் சார். நெருங்கி வாங்க சார். அதாவது வழக்கமாக மருத்துவம் படித்தவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய, எல்லாரும் நான் சொல்ல வரல, ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் வேறு லெவலில் இருக்காங்க, நல்ல சிந்தனையோடு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊர்லேயே போயிட்டு உங்களுக்கு மருத்துவ வசதி கொடுக்கணுன்ற எண்ணம் எப்படி சார் வந்தது? ஏன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இப்போ ரொமட்டாலஜி இது பண்ணவங்க யாரும் இல்லை சார். யாரும் இல்லை. பீப்புள்ஸ்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஏன்னா அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய பேர் போகிறாங்க, சித்தா ஆயுர்வேதா அது மாதிரி போயிட்டு அவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் அதுக்காக எடுக்காமல் காம்ப்ளிகேஷன் டிஃபார்மிட்டிலாம் கஷ்டப்படுறாங்க. இப்போ இருக்கிறதுனால நிறைய டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க. அதனால நிறைய பேஷண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது சார். சேம் சார் ஊரில் போனால் வருமானம் அவ்வளோ வராதே சார், கம்மியாக தானே வரும் வருமானம். ஓகே சார், பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் இருக்குது. நாமளும் எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. அதாவது இன்னைக்கு ஒரு கிராமத்தில் போய் ஒரு மருத்துவ செய்யணும் அப்படின்னு சொன்னால் தயங்குகின்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம செய்தித்தாளெல்லாம் படிச்சிருக்கோம். இன்னைக்கு மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் போகணும், அந்த ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் போகணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் படித்து முடித்து தான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு போய் அந்த மருத்துவத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் பாருங்க. உண்மையிலே ராஜா தான். ராஜவேல் அற்புதம் சார், அற்புதம். சரி சார், இப்போ நீங்கள் உங்கள் ஊர் மக்கள்லாம் இப்போ உங்களை எப்படி பார்க்குறாங்க? ஓகே சார், நிறைய பேர் பெனிஃபிட் ஆகுதுனால மனசு சந்தோஷமாக இருக்குது. ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த ஒரு மன திருப்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க சொல்லுவாங்க ரிசல்ட்ஸ் அதனால ஓகே தான் சார். ஏன்னா இந்த முடக்குவாதம் இதெல்லாம் ரொம்ப ஒரு பிரச்சனை தான் சார். ஏன்னா எழுந்து நடக்க முடியாது. இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சார் இது. ஓகே. ஏன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு ஜெனட்டிக் இதனால மரபணு கோளாறுனால நம்ம உடம்புக்கு எதிராகவே வேலை செய்யும். அதனால இது ஸ்கின்ஸ் இல்லை தோல் இல்லை ஹார்ட்டு இல்லை லங்ஸு இல்லை நர்வஸ் சிஸ்டம் இல்லை கிட்னி, அது மாதிரி பல உறுப்புகள் பாதிக்கப்படலாம். அதனால எந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன பாதிப்பு இருக்கு அதை அசஸ் பண்ணி அந்த நோய் தீவிரத்தை பொறுத்து மெடிகேஷன்ஸ் இது பண்ணி. இப்போ சார் சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், இந்த மார்னிங் இந்த பார்க்கில் வாக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் சாப்பிடுங்க, இது இந்த சூப்பு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஆகாது, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அது ஓரளவுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது சார். நம்ம இந்த முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்போ எப்படி வரும், முடக்கி போடுன்னே தெரியாது. இதுலேருந்து நம்ம தற்காத்து கொள்வதற்கு ஏதாவது ஏன்னா நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன், நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஓடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே ஒரு முடங்கி போயிடுவாங்க. என்னன்னா அவருக்கு ஒரு கை வரல, ஒரு கால் வரல அப்படின்வாங்க. அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, இல்லை அதுக்கான உணவு பழக்க வழக்கம் ஏதாவது காரணம்? ஏஜ் குரூப் சில்ட்ரன்லேருந்தே வரலாம் சார். 1 இயர்லேருந்து 8 இயர்ஸ் ஃபுல்லாகவே எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். ஆமாம் சார். ஃபீமேல்ஸ்க்கு காமனாக ஒரு மேல்ஸோட 3:1 ரேஷியோ காமனாக ஃபீமேல்ஸ்க்கு அதிகமாக வரும். இல்லை இதுலேருந்து ஏதாவது ப்ரிகாஷனரி அதாவது தற்காத்து கொள்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? யூஸ்வலாக மேஜராக ஜெனட்டிக் இதனால வரும் சார். கூட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நம்ம எடுக்கிற டயட்டு, சில இன்ஃபெக்ஷன் இல்லை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி அதனால ஏதாவது இருக்கா? ஸ்ட்ரெஸ்னால மோஸ்ட்லி கிடையாது. இன்ஃப்ளமேட்டரி காஸ் பண்ணுற ஃபுட் அதிகமாக எடுத்து, அதாவது ஃபேட்டி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு. திரும்ப அடுத்த டாக்டர் அந்த ஜங்க் ஃபுட் மேலே தான் கை வைக்கிறாங்க. பேக்கரி ஐட்டம்ஸ் அது மாதிரி. நிச்சயமாக இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம நல்ல உணவு பழக்க வழக்கத்தையும் கற்றுக் கொடுக்கணுன்றது ஒரு செய்தியாக சொல்கிறீங்க. ஓகே, மகிழ்ச்சி தம்பி. ஓகே, உங்களுடைய பணி சிறக்கட்டுமா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். நம்ம இறுதியாக நம்ம அழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு இனிய நண்பர் திரு வி கமலக்கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே, அதாவது இந்த மேடையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய செய்தி கிடைச்சிருக்கு, அப்படி தானே? நிறைய செய்திகள் கிடைச்சிருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. வாங்க வாங்க சார், கமலக்கண்ணன் சார். சர்ஜி கேர் அப்படின்னு சார், திவ்யானந்த் சர்ஜி கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. ஓகே, சேலம்லேருந்து வரீங்க சார்? ஆமாம் சார், சேலம் சார். ஓகே, ஏற்கனவே ஒருத்தர் சேலத்துலேருந்து வந்தார், நீங்களும் சேலம். வாங்க, நெருங்கி வாங்க தம்பி. சொல்லுங்கம்மா, உங்கள் நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கம்மா. சார், என் பேர் கமலக்கண்ணன். நான் திவ்யன் சர்ஜி கேர் கம்பெனியோட ப்ராப்பரேட்டராக இருக்கேன்.
ஃபஸ்ட் டைம் ஏறினா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சார். நர்வஸாக இருக்கா? அப்படி இல்லை, அப்படிலாம் தெரியலையே, நல்லா தான் சார் இருக்கீங்க. நம்ம சொல்லாத வரைக்கும் எதுவும் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. தைரியமாக பேசுங்க சார், அடிச்சு நூறுக்குங்க. நான் எதுவுமே கேள்வியே கேட்க மாட்டேன், நீங்கள் தான் பேசுகிறீங்க, சொல்லுங்கள் சார். பிறந்து வளர்ந்த ஊர் கோயம்புத்தூர், ஆனால் சேலம் தான் வந்து நமக்கு வாழ்க்கை கொடுத்த ஊர். சேலம் வந்து வாழ்க்கை கொடுத்த ஊர். சூப்பர் சார். நான் ஹாஸ்பிட்டலில் வந்து சில சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் புண்ஸ்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்குறேன். ஓகே. அது வந்து எல்லா மேக்ஸிமம் போலீஸ் டீச்சிங் லைனில் ரொம்ப நேரம் நிற்கிறவங்க எல்லாத்துக்குமே வரும். ஸோ அது ரெகுலராக ஒரு 10 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜிஹெச்சில் வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது ஸ்கின் பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு, இந்த தீப்புண்காயானவங்களுக்குலாம் கொஞ்சம் ரொம்ப அங்கங்கே இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. அவங்களால வந்து சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது, வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க, சில பேர் இதாகிடுவாங்க. ஸோ என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தேன். அது பழையபடி அவங்களுக்கு நரம்பெலாம் கொண்டு வந்து வாழ்க்கையை வேலைக்கு போகிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஒரு 5 இயர்ஸாக அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ உங்கள் பிஸ்னஸ் என்ன அளவுக்கு சார் போயிட்டுருக்கு, எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு சார்? எனக்கு ஸ்மால் தான் சார். என்னோட ஃபேமிலி 2000 அளவுக்கு எனக்கு கொண்டு போயிட்டுருக்கிறேன். அது போக என்னோட சப்போர்ட்டர்ஸாக ஒரு 4 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. பட் நான் வந்து என்னோட எனக்கு இது போதும்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு மந்த்லி 2 to 3 lakhs அளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நான் கொண்டு போயிட்டு. அதே மாதிரி ஜிஹெச்சில் வந்து ஃப்ரீயாகவே ஒரு சில டெஸ்ட்டு, சில நல்ல ஒழுங்கல் டாக்டர்லாம் சப்போர்ட்டோட அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே என்கிட்ட நான் கொடுக்குற பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப திருப்தி ஆகிறாங்க. வாழ்க்கையை பழையபடி வாழ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் நம்மளால ஒரு சப்போர்ட்டாக கிடச்சிருக்கு சார். என்ன ஒரு வார்த்தை வந்து சொன்னார் பாருங்க, வாழ்க்கையை பழையபடி வாழ்வதற்கான. ரொம்ப அருமை சார், அருமை, ரொம்ப அற்புதம் சார், ரொம்ப அழகா. எதிர்கால லட்சியம் என்ன சார்? நான் இந்த மாதிரி இந்த ஒரு பயணத்தில் இருக்கேன், இப்படி வரணும் அப்படின்னு சொல்ற மாதிரி என்னன்னு தெரியல சார். ஆனால் இது கன்னியூ பண்ணால் போதும்னு தோணுது சார், வேற ஒன்றும். ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி. நீங்கள் இதை கன்னியூ பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்ற பாருங்க, அதை போதும் என்கிற மனம் அப்படின்னு ஒரு நிச்சயமா நீங்கள் நினைப்பதற்கு மேலே இன்னும் ஒரு பல்வேறு வளர்ச்சியை சந்திப்பீங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். என்னோட பையன் நேற்று பர்த்டே சார், அவன் பேர் தான் சார் திவேன் சர்ஜிகர். ஆஹா, ஓ உங்கள் பையன் நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா? நானும் என்னோட ஒய்ஃபோட தம்பி சார். தம்பி 2 பேர் தான். ஓகே, உங்கள் குழந்தைக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. ஒரு இன்னைக்கு வந்து ஒரு மெமரி, இன்னைக்கு அந்த உங்கள் மகன் பிறந்த நாளில் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு அவார்டு வாங்குறீங்க, அப்படி தானே சார்? பெருமையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. மகன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இடமும் வாங்கினேன், வீடும் கட்டினேன். இன்னைக்கு இந்த நிலைமையில் நிற்கிறதுக்கு அவன் தான் காரணம். பாருங்க, அவன் தான் காரணமா? சோ ஸ்வீட். இல்லைங்க, இதுதான் வாழ்க்கையினுடைய பிடிப்பு என்பது இதுதான். என் பையன் பிறந்த பிறகு தான் எனக்கு எல்லாமே, எனக்கு கல்யாணம் ஆன பிறகு இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னு ஏதாவது ஒரு பைண்டிங்கை போட்டுக்கிறோம் பாருங்க. அந்த பைண்டிங் தான், அந்த உந்து சக்தி தான் நம்ம வாழ்க்கையில வந்து உற்சாகமா இருக்க வைக்கிறது. வாழ்த்துக்கள். இன்னும் ஒரே வார்த்தை சொல்லிட்டு சொல்லுங்க தம்பி. மனையை பத்தி சொல்லவே இல்லை சார், அப்புறம் எனக்கு திட்டுவாங்க. ஓ அப்படியா? எங்க வந்திருக்கு வரல சார். இருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க சார். திட்டுவாங்க, அடி உதெல்லாம் இருக்கும், ஆனா மன்னிச்சிருவாங்க சார். என்ன தப்புனாலும் மன்னிச்சிருவாங்க சார். ஏப்பா மைண்ட் வாய்ஸ் என்ன பயங்கரமா பேசின, அடி உதெல்லாம் இருக்கும், ரொம்ப காயம்பட்ட மனசு போலக்குதாப்பா. பெரிய அடியெல்லாம் விழுகாது சார், செல்லமா தான் சார் இருக்கும். செல்லமா தான் விழுமா? ஐயோ. அதாவது வள்ளுவர் வந்து ரொம்ப அழகா சொன்னார், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு எந்த மெட்டீரியல் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்களோ, 4 வருஷம் கழிச்சு அதே கம்பெனில எனக்கு கூப்பிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்க இது பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஆர்டர்லாம் போறதுனால எனக்கே அந்த ஆர்டர் கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுடைய மனைவியினுடைய ஆசீர்வாதம் தான் காரணம். இன்னைக்கு நான் செலவு பண்ணாம சார் வந்தேன். இன்னைக்கு நான் செலவு பண்ணவே இல்லை சார். ஏன்? ஏன்னா என் மனைவி தான் எனக்கு, அவங்க எனக்காக வேலை இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? அவங்க பியூட்டிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அவங்க இப்போ வரப்போ கூட அவங்க தான் செலவு காசு கொடுத்தாங்க. நான் கிளம்புறேன். எல்லா வீட்லயும் இதேதான் நிலைமையா? ஓகே தம்பி, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். இதை கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாம் பக்கவா தம்பி எல்லாம் எடுத்துட்டு இல்லப்பா, ஒரு வார்த்தை மிஸ் ஆகல. மனைவியே மந்திரம். உண்மையாலுமே சார் இங்க இருக்கவங்க. மனைவி பேர் என்ன சார்? என் பேர் ரஞ்சிதா. என் பேர் ரஞ்சிதாவா? மனைவி பேர் என்ன? ஓகே, மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஓகே, பேசுறவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ரொம்ப ரஞ்சிதாவே துணை. ஓகே ஓகே சார், நன்றி சார், நன்றி நன்றி. எவ்வளவு நம்ம ஒவ்வொரு வீட்டில் எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. ஓகே, வாழ்த்துக்கள் சார். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே, சார் வந்து ரொம்ப அழகாக பவர்ஃபுல்லாக சிரிக்கிறார். ஓகே, மகிழ்ச்சி. அடுத்தபடியாக நம் மேடைக்கு அழைக்க இருக்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீதிபதி திரு பி கணேசன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம், உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியிலே. அவரை தொடர்ந்து தமிழக அரசு விருது பெற்ற
திரு எம் இருளப்பன் ஐயா அவர்கள், ஃபவுண்டர் டிவிஎம் சேவா பாலம் ட்ரஸ்ட் சென்னை அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியிலே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து திரு பி சிவபிரகாசம் அவர்கள், ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு INTUSC அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திரு ஐ மாரிமுத்து அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு ஐ மாரிமுத்து அவர்கள் பிடெக் MBA LLB டிவிஎம் சேவா பாலம் யூத் பிரசிடென்ட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக டாக்டர் எஸ் சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல் டாக்டர் எஸ் சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ரியல் வேல்யூ லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் கோவை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக டாக்டர் எஸ் விக்டோரியா ராணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இலியா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கோயம்புத்தூர் அவர்கள். அடுத்தபடியாக டாக்டர் டி சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ சாய்லக்ஷ்மி கிளினிக் சென்னை. அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். NIC அகாடமி நடத்துகின்ற விண்ணை தொடுவோம் என்னும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அத்துணை வெற்றியாளர்களையும் எங்களுடைய கழகத்தினுடைய சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருது வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்னும் இதோ ஒரு சில மணித்துளிகளில் அரங்கேற இருக்கின்றது. அனைவரும் நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து உறுதியாக இருந்து ஒத்துழைப்பு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் அத்துணை பேரும் உங்களை பற்றிய தகவல்களை நீங்கள் வரவேற்பு மேசையில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அது பீக்ஸ் மேகசின் இதழில் வெளிவரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் யாராவது பதிவு பண்ணாமல், யாராவது உங்களுடைய பெயர்கள் பதிவு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் போனீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். அங்கே உங்களுடைய பெயர்களை, நிறுவனத்தினுடைய பெயரை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் நம்ம பேசும்போது சொன்னோம் இவங்கெல்லாம் வெற்றியாளர்கள், இவர்களெல்லாம் வெற்றியாளர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ ஒரு தொடர் முயற்சி, ஒரு கடுமையான உழைப்பு, அப்போ திட்டமிடுதல் என்பது இருந்தால் அவர்கள் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொன்னோம். பிளானிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசணும். அதே போல் அந்த பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதே போல் நம்முடைய தவறுகள் என்ன, சரி என்ன, அதை திரும்ப நம்ம திரும்பி பார்க்கணும், அப்போ எவாலுவேட் பண்ணணும். அப்போ இந்த 3 விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் வெற்றியாளர்களாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதையும் இந்த மேடையில் நம்ம பார்த்தோம். ஒரு அழகாக பேசின ஒரு தம்பி ரொம்ப அழகாக சொன்னார். IT கம்பெனியில் இருந்தேன், ஆனால் நான் ஒரு ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜி எடுத்து பாரம்பரியாவை உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜி என்பது லைஃப்பில் எல்லாருக்குமே தேவை. அப்போ ஒரு வெற்றியாளர்கள் என்பது அப்படியே கண்மூடித்தனமாக ஓடிக்கொண்டிருப்பது மட்டும் வெற்றி கிடையாது. அப்போ இந்த ட்ராக் இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த விஷயத்தில் எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பாருங்கள். சில நேரங்களில் ஒரு எளிமையான ஐடியா கை கொடுக்கும் என்பது தான் நமக்கு ஒரு ரியல் டைமில் அந்த ரியல் வேல்யூ சார்லாம் இங்கே இருக்கிறாரு. அதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்தேற இருக்கின்றது. முதலாவதாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு நீதிபதி ஐயா திரு கணேசன் அவர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது. அருமை சகோதரர் திரு பி சிவபிரகாசம் அவர்கள் தற்பொழுது நீதிபதி ஐயா அவர்களை இங்கே சிறப்பு செய்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே. அடுத்தபடியாக சிறப்பை பெறுகின்றவர் தமிழக அரசு விருது பெற்ற திரு எம் இருளப்பன் ஐயா அவர்கள், ஃபவுண்டர் டிவிஎம் சேவா பாலம் ட்ரஸ்ட் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். திரு பி சிவபிரகாசம் அவர்கள் அவரை சிறப்பு செய்கின்றார். அடுத்தபடியாக சிறப்பை பெறுகின்றவர் திரு ஐ மாரிமுத்து அவர்கள் தற்பொழுது சிறப்பு பெறுகின்றார். அடுத்தபடியாக திரு சிவபிரகாசம் அவர்கள் தற்பொழுது சிறப்பு பெறுகின்றார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை ஐயா திரு எம் இருளப்பன் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்கின்றார்.
டாக்டர் ஆமாம் சொல்லிட்டோம். அடுத்தபடியாக திரு ஐ மாரிமுத்து அவர்கள் தற்பொழுது சிறப்பு வருகின்றார். அருமை சகோதரர் திரு பி சிவபிரகாசம் அவர்கள் அவரை சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள். முதலாவதாக இந்த நல்லதொரு விழாவிற்கு அற்புதமான ஒரு தலைமையுரை வழங்க வருமாறு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக அரசு விருது பெற்ற திரு எம் இருளப்பன் ஐயா அவர்களை இங்கே ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை இவ்வுலகில் அறிமுகப்படுத்திய எனது தாய் தந்தையரும் எனது மானசீகமான குருவுக்கும் இந்த மாலை வேளையிலே நல்லதொரு நாளில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேஷனல் இன்டகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமியும் பீக்ஸ் மேகசினும் நவீன் ஃபைன் ஆர்ட்ஸும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள மாண்புமிகு நீதியரசர் ஐயா கணேசன் ஐயா அவர்களே, சிறந்ததொரு வரவேற்புரை ஆற்றி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பேராசிரியர் ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேல் சீரும் சிறப்புமாக நடத்தக்கூடிய எனது அருமை சகோதரர், இந்த தந்தை விட்டு சென்ற பணியை இன்றும் சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற பீக்ஸ் மேகசினுடைய எடிட்டரும் பப்ளிஷருமாக இதனுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஏஎல் அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அருமை சகோதரர் தமிழ்நாடு ஐஎன்டியூசி சங்கத்தினுடைய ஸ்டேட் பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய சகோதரர் சிவபிரகாசம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு துறையில் வல்லுநராக இருந்து அவர்களை பற்றிய சாதனைகளை எல்லாம் இந்த மேடையிலே இந்த அவையிலே எடுத்துரைத்து, அதில் முக்கியமாக என்னவென்றால் இதில் நிறைய மருத்துவர்களை அழைத்து அவர்களுடைய பணியை செவ்வன செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தமிழகத்தில். அப்படிப்பட்ட மருத்துவர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அது புதுக்கோட்டையில் உள்ள சிறந்த மருத்துவர் இங்கே வருகை தந்துள்ளார். அவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக எங்களுடைய டிபிஎம் சேவா பாலத்தினுடைய யூத் பிரசிடென்ட் திரு மாரிமுத்து அவர்களே, நன்றி உரை ஆற்றுவதற்காக வழங்க இருப்பதற்காக வருகை தந்துள்ள இந்த என்ஐசி கவுன்சிலினுடைய உறுப்பினர்களே, சகோதரர்களே, பாலத்தினுடைய நிர்வாகிகளே, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் பெஞ்சமின் அவர்களே, மருது அவர்களே, மாமா ராமலிங்கம் பொருளாளர் அவர்களே, துபாய் ரமேஷ் அவர்களே, திரளாக வந்திருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்திலிருந்து வெற்றியாளர்களுடைய உறவினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய நேஷனல் இன்டகிரிட்டி கவுன்சில் அகாடமி ஒரு சிறப்பான ஒரு அகாடமி. கடந்த 40 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே பல்வேறு வல்லுநர்களை அழைத்து தமிழகத்தினுடைய மூலை முடுக்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ சாதனையாளர்களை, அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் அதில் எதிலும் ஒரு வேறுபாடே இல்லாமல்
அந்தந்த மாவட்டத்தில் யார் எந்த துறையில் சிறந்து இருக்கிறார்கள் என்று அவர்களை தேர்வு செய்து இது போன்ற ஒரு பெரிய அரங்கத்தில், இன்னைக்கு இது வந்து ஒரு ரஷ்யாவினுடைய நம்ம நட்புறவு நாடு, அந்த நாட்டினுடைய அரங்கத்திலே அழைத்து மாண்புமிகு நீதியரசர்களாலும் சிறப்பு விருந்தினர்களாலும் மிக அற்புதமாக அவர்களை தேர்வு செய்து அவர்களை பாராட்டி அவர்களுக்கு கௌரவித்து அவர்கள் விருதளிப்பதை பல காலமாக நவீன் ஃபைன் ஆர்ட்ஸும் என்ஐசி அகாடமி கல்ச்சுரல் அகாடமியும் செய்து கொண்டு வருகின்றார்கள். அதில் ஒருவன்தான் நான் என்பதை, எங்களுடைய அமைப்பு என்பதை நான் உங்களிடத்திலே கூறுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நிலைப்பாட்டில் எங்களுடைய டிவிஎம் சேவா பாலம் தமிழக அரசினுடைய ஒரு விருது பெற்ற ஒரு மாபெரும் நிறுவனமாகும். சேவை என்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலே இன்னைக்கு நம்பர் 1ஆக இருக்கக்கூடிய இந்த பாலம் அமைப்பு பல்வேறு நல்ல ஒரு அறச்செயல்களை பல்வேறு மாவட்டங்களில் செய்து 2007 நம்மளுடைய மறைந்த முன்னாள் தமிழின தலைவர், தமிழக முதல்வர், காலஞ்சென்ற டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் எங்களுக்கு தமிழக அரசு விருதை 2007 தேர்வு செய்யப்பட்டு எங்களுடைய பாலத்தை கௌரவப்படுத்தினார்கள். அடுத்து 2012 நம்மளுடைய ஆளுநர் ராஜ்பவனிலே சிறந்த சேவைக்காக நம்மளுடைய டிவிஎம் சேவா பாலம் கௌரவிக்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். 2024 இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திலே சிறந்த சேவை நிறுவனம் என்ற விருதினை கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள். இறுதியாக 2024 சர்வதேச விருதுக்கு சேவைக்காக நாங்கள் போட்டி போட்டோம். அதில் அந்த இதிலும் தேர்வு செய்யப்பட்டு இந்தோனேஷியாவுடைய இந்தோ தைமூர் விருதை இந்தோனேஷியாவுடைய பிரதமர் அந்த விருதினை வழங்கி கௌரவித்தார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த நேஷனல் இன்டெகிரல் கல்ச்சுரல் அகாடமி அண்ணாமலை நடத்தக்கூடிய அண்ணாமலை ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த இதில் தான் நாங்கள் முதலில் இந்த விருதினை இதே மாதிரி மேடையில், அது ராஜா அண்ணாமலை மன்றம் என்று நினைக்கிறேன், ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வாங்கப்பட்டது. நீங்களும் இந்த விருதாளர்கள் இவர்கள் கையில் வாங்கினால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசை நோக்கி ஒரு இலக்காக எடுத்துக்கொண்டு நீங்கள் நிச்சயமாக தேர்வு பெறுவீர்கள். மட்டுமல்லாமல் உங்களுடைய உண்மையான உழைப்பும் உண்மையான சேவைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்லவர்களை தேர்வு செய்து இந்த அவையிலே அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால், உள்ளபடியே நம்முடைய நிக் அகாடமியையும் பீக் மேகசினையும் நவீன் ஃபைன் ஆர்ட்ஸையும் அண்ணாமலை ஃபைன் ஆர்ட்ஸ் ஏஎஸ் மீடியா விஷனையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய பாலம் ஆண்டாண்டு பல்வேறு லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்து வாழ்வில் ஆதரவற்றவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள், கல்வி உதவி பெறுபவர்கள், இப்படி பல்வேறு நிகழ்ச்சியை கடந்த 10 ஆண்டு காலமாக இதே மன்றத்தில் ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரிலே நாங்கள் நடத்தி, மிகப்பெரிய ரஷ்யனுடைய கான்சுலேட் அவர்களும் தோழர் தங்கப்பன் அவர்களுடைய உண்மையான நட்புறவில் நாங்கள் இதே மேடையில் பல்வேறு மக்கள்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய்ஹிந்த். நன்றி சார். அதாவது தன்னுடைய பணிகள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து ரொம்ப சுருக்கமாக, ஏன்னா அது அவருடைய பணிகள் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நேரமே போதாது. அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து வந்து பாலம் அமைப்பு வந்து இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு பெருந்தொண்டாற்றி கொண்டிருக்கிறது. ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல்களை கொடுப்போம். நன்றி. அடுத்தபடியாக திரு பி சிவப்பிரகாசம் அவர்களை
ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு INTUC. வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள நீதி அரசர் ஐயா கணேசன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியை பல கட்டங்களாக கடந்த முறையும் இது 2வது முறை நான் இதுக்கு வரேன். அதை சிறப்பாக செய்து இருக்கின்ற சகோதரர் அண்ணாமலை அவர்களே, தமிழக விருது பெற்ற நம்மளுடைய பாலம் அமைப்பின் தலைவரும் நிறுவனருமான அண்ணன் இருளப்பன் அவர்களே, அவருடைய மகன் பாலத்துக்கு பாலமாக இருக்கக்கூடிய சகோதரர் மாரிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய சகோதரர் ராஜா அவர்களே, மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய பல்வேறு சாதனைகளை புரிந்த மற்றும் விருது பெற காத்திருக்கும் அன்பு சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே என்ன நினச்சிருமோன்னா, INTUCன்றது காங்கிரஸுடைய தொழிற்சங்கம். இந்த தொழிற்சங்கத்தில் எல்லாருமே ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேலே தான் தலைவராக இருப்பான்னாங்க. 40 வயசில் நான் வரலாற்றில் முதல் முறையாக நான் தலைவராக இருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஆல் இண்டியா லெவலில் எனக்கு எல்லா ஸ்டேட்டு தலைவரும் எனக்கு தெரியும். எல்லா ஸ்டேட் நேஷனல் லெவலில் ஆளுங்க இருக்காங்க. எல்லா ஸ்டேட்லையும் எனக்கு ஆள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு சைலண்ட்டாக ஒரு பெரிய புரட்சி பண்ணிகிட்ருக்கேன். அதனுடைய சாட்சி என்னன்னா, நேஷ்னல் மேகசின் தி ஃபோர்காஸ்ட் இதில் நேற்று தான் பப்ளிஷ் ஆச்சு. இது ஆல் ஓவர் இந்தியா 640 கலெக்டருக்கு, இந்திய லெவலில் 640 கலெக்டருக்கு இது போய் சேர்ந்துருக்கு. சீஃப் செக்ரட்டரிகளுக்கு போய் சேர்ந்துருக்கு. என்னுடைய இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு ஆர்டிக்கல் எனக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க இன்டர்வியூ எடுக்கும்போது நான் இந்தமாரி போடுவாங்க நான் நினைக்கல. அவங்க ஃபுல்லாக சீஃப் மினிஸ்டர், எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கும் போது இருக்குது. பிரதமர் மோடிக்கு போகுது இந்த புக்கு. எல்லாம் I5 எல்லாமே ஒரு உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு INTUC ஒரு சிவபிரகாசன்ற பேரில் இந்த பத்திரிக்கை என்னை போன மாதம் இன்டர்வியூ எடுத்தாங்க. ஆனால் இந்த ஆர்டிக்கல் போடுவாங்க நான் எதிர்பார்க்கல. நேற்று ஒரு இன்ப அதிர்ச்சியாக நீங்கள் அந்த ஆர்டிக்கலை பாருங்கன்னாங்க. இது ஆல் இண்டியா லெவலில் ஃபுல்லாக கிடையாது. சீஃப் மினிஸ்டர், எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்குமே இந்த புக்கு போயிருக்கு. இதில் எதுக்கு நான் சொல்ல வரேன், நம்ம உழைச்சா என்றைக்குமே பலன் உண்டு. அதை நம்ம எதையும் எதிர்பார்க்க உழைக்காதீங்க. நீங்கள் முன்னேறணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். அதை நினச்சின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாமே வெற்றி அடைவீங்க. நான் இப்போ நான் ஒரு நீதி அரசருக்கு நான் பொன்னாடை பற்றி இது பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். என்னுடைய உழைப்பு இந்த அளவுக்கு இருக்குன்னா உங்களுடைய உழைப்பு என்னோட பெரிய வளர்ச்சி அடையணும்னு சொல்லி நன்றி கூடி விடைபெறும். நன்றி, வணக்கம். எப்போவுமே மீட்டிங்கில் யார் ரொம்ப சிறப்பான ஒரு இடத்தை பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னால், ரத்தின சுருக்கமாக யார் பேசுகிறாங்களோ அவங்க தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அந்த வகையில் நம்ம சிவபிரகாசம் சாருக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? இந்த இளம் வயதில் ஒரு பெரிய பொறுப்பை அவர் பெற்றிருக்கிறாரு, பாராட்டை பெற்றிருக்காரு. அவருக்கான சிகரங்கள் காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர் இன்னும் அரசியலில் மற்றும் சமூகத்துறையில், தொழில்துறையில் பல்வேறு இலக்குகளை அவர் அடைவார், சிகரங்களை தொடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். உங்களுடைய உற்சாகமான கரவொலியை அவருக்கு கொடுங்கள். அடுத்தபடியாக சிறப்புரை வழங்க வருமாறு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு நீதிபதி திரு பி கணேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியிலே சார் வாங்க, சார் வாங்க. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனிய விழாவில் தலைமை பொறுப்பை ஏற்று வந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் அமீர்கான் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற அன்புக்கும் பாராட்டுக்கும் உரிய அண்ணாமலை அவர்களே, இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை அருமையாக அவர் பேருக்கு ஏற்றாற் போல ராஜா மிகவும் அருமையாக நிகழ்ச்சியை
தொடர்ச்சியாக வழங்குகின்றார். அவரை நான் பாராட்டுகின்றேன். இந்த விழாவிலே பங்கு பெற்றிருக்கின்ற அன்புக்கும் பாராட்டுக்கும் உரிய என்னுடைய மண்ணின் மைந்தர் டாக்டர் சரவணன் அவர்களே, கர்னல் ஹிம்மத் உசைன் அவர்களே, டாக்டர் வாசுதேவன் அவர்களே, வாழும் காமராஜர் நல்லக்கண்ணு ஐயாவினுடைய மருமகனும் பேரனும் வந்துள்ள இந்த இனிய விழாவில் இருக்கின்ற அன்புக்கும் பாராட்டுக்கும் உரிய இருளப்பன் அவர்களே, மாநிலத்தினுடைய தலைவர் சிவபிரகாசம் அவர்களே, டாக்டர் அப்துல் மாலிக் அவர்களே, இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற மீடியா விஷன் நிறுவனர்களே, சாதனையாளர்களை எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் சென்று தேர்ந்தெடுத்து இன்றைக்கு அவரை கௌரவிக்கின்ற சாதனை படைத்த நவீன் ஆர்ட்ஸ் பன்னீர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்புரை என்று போட்டிருக்கிறார்கள், அதற்காக யாரும் பயப்பட வேண்டாம். நான் ஒன்றும் பேச்சை சுருக்கமாக பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்று இப்போ உங்களை பார்த்ததுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா இந்த நாட்டை கேவலப்படுத்துறதுக்காகவே ஒருத்தன் ஜோக் எழுதியிருக்கான். என்னன்னா, இந்த உலகத்தை படைத்த பிரம்மா இந்த பூமிக்கு வந்தானாம். அவனுக்கிட்ட ஒரு ரஷ்யாக்காரன், அமெரிக்காக்காரன், சைனாக்காரன், இந்தியா 3 பேரும் போய் 4 பேரும் இந்த பிரம்மா கிட்ட கேட்போம், நம்ம நாடு எப்போ உருப்படும் அப்படின்னு கேட்போம்ட்டு அமெரிக்காக்காரன் கேட்டான். பிரம்மாவே, என்னுடைய தாய்நாடு அமெரிக்கா, அது உருப்பட எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். பிரம்மா சொன்னார் 15 வருஷம் ஆகும்னார். அமெரிக்காக்காரன் அழுதுட்டான். பிரம்மா கேட்டார், எதுக்கு அழுகிறேன்னார். எனக்கு 85 வயசாகுது, இன்னும் 15 வருஷம் இருப்பணும்னு நினச்சேன். அதை நினச்சி என்னுடைய தாய்நாடு முன்னேறதை பார்க்க முடியாதுன்னு அழுதுட்டேன் அப்படின்னார். அதே மாதிரி ரஷ்யாக்காரன் போய் கேட்டான். அதுக்கு பிரம்மா 20 வருஷம்னு உடனே அவனும் அழுதான். ஏன்னா அவனுக்கும் வயசு 90. கடைசியாக இந்தியாக்காரன் போய் கேட்டானான். எவ்வளவு மோசமான ஜோக்கு பாருங்கள். நான் நீதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னா அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பேன். கடைசியாக இந்தியாக்காரன் போய், பிரம்மாவே, என்னுடைய தாய்நாடு இந்தியா, அது முன்னேறத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டானோ. பிரம்மா ஓன்னு அழுதுட்டாரான். இந்தியாக்காரன் ஆறுதல் பண்ணான். இப்போ நான் என்ன கேட்டேன், எல்லாரும் கேட்ட கேள்வியை தானே நானும் கேட்டேன், அதுக்கு நீ ஏன் அழுகிற அப்படின்னான். இல்லை, நீ இந்தியா எப்போ முன்னேறும்னு கேட்ட. இந்தியா முன்னேறுற வரைக்கும் நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியலை, அதை நினச்சி பார்த்தேன், அழுதேன் அப்படிங்கிறான். எவ்வளவு கேவலமாக எழுதியிருக்கான் பாருங்க. அதுக்காக சொல்ல வர்றேன். இன்றைக்கு இங்கே இருக்கின்ற பல துறைகளிலே தங்களை அர்ப்பணித்து கொண்டு சாதனை படைத்து அதற்கு மணிமுகடமாக இன்றைக்கு விருதுகளை தட்டிச் செல்ல இருக்கின்ற உங்களை பார்க்கும்போது அந்த ஜோக், மோசமான ஜோக், அதை எழுதியவனுக்கு ஆயுள் தண்டனை என்று மீண்டும் தீர்ப்பு சொல்ல ஆசைப்படுகின்றேன். நாமெல்லாம் பெருமையாக மனுஷன்னு சொல்லிக்கிறோம். சில பேருக்கு அதுலேயும் சந்தேகம், நம்ம மனுஷனா என்னன்னு.
ஆனால் மனித குணங்களோடு வாழ்கிறோமா என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் மனிதராகவே வாழவில்லை. ஒரு அலுவலகத்துக்கு போங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, நான் எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. அங்கே போய் எஸ்ஐக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில் வாங்க. என்ன சார் எஸ்ஐ சொன்னார்? அவன் ஏன் சார் நாய் மாதிரி கத்துறான் சார், அவன்கிட்ட மனுஷன் பேசுவானா அப்படிங்கிறான். ஒரு பத்திர ஆஃபீஸுக்கு போங்க, ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அவன் அப்படி சுற்றி விடுறான். டேபிளுக்கு கீழே ஏதோ வரணும்னு ஆசைப்படுறான். சரின்ட்டு அதில் வெக்ஸாகி வெளியில் வர்றவன்ட்டு கேட்டால் அவன் ஏன் சார் நரி மாதிரி அவன் பாட்டுக்கு நம்மளை சுற்றி விட்றானே தவிர காரியத்தை முடிக்க மாட்டேங்கிறான். ஆக இது மாதிரி பல்வேறு துறைகளிலே சிங்கம், புலி, கரடி இது மாதிரி மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மனிதனாக வாழவில்லை. இதைத்தான் 500 ஆண்டுகளுக்கு முன்பு தியாகராச பெருமான் கோயிலிலே ஒரு மகான் இருந்து கொண்டு அங்கே போகின்றவர்களையெல்லாம் பார்த்து, இதோ நாய் போகிறது, புலி போகிறது, சிங்கம் போகிறது என்று அவரவருடைய குணங்களை சொன்னார் மகான். அப்போது ராமலிங்க வள்ளல் பெருமான் மட்டும் போகும்போது, இதோ மனிதன் போகிறான் அப்படின்னார். அன்னைக்கு அந்த மகான் சொன்னது வள்ளலாரை மட்டும்தான். ஏனென்றால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் வள்ளலார் பெருமான். அந்த வகையிலே நாம் மனிதனாக முதலிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே மனிதர்களை தேர்ந்தெடுத்து, சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து, மிக சிறப்பாக பல ஆண்டுகளாக மூளை முடுக்குகளிலே இருந்து தேடி பிடித்து கொண்டு வந்து அவர்களுக்கு விருது கொடுக்கின்ற பன்னீர்செல்வம் நவீன் ஆர்ட்ஸை நான் மிகவும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த உலகத்தில் இன்னைக்கு தேதி வரைக்கும் பல கோடி பேர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். ஆனால் நெஞ்சிலே நிறைந்து நிற்பவர்கள் ஒரு சிலர்தான். அவர்கள்தான் சாதனை படைத்தவர்கள், வரலாறு படைத்தவர்கள். நம்முடைய மக்கள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் சொன்னார், வரலாற்று புத்தகங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்கம் உண்டு, அந்த பக்கத்தை நீங்கள் சிறப்பாக எழுத வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே நீங்கள் சாதனை படைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய சக்தியையும் தாண்டி பொதுமக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக தன்னலம் கருதாது சாதனை படைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய வரலாற்றை சொல்லும்போது நான் மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். அது மாத்திரமல்ல, நான் சென்னையிலே இருந்தாலும் என்னுடைய ஊர் புதுக்கோட்டை மணமேல்குடி. இன்றைக்கு என்னுடைய இதயத்தை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏனென்றால் இதயம் படைத்த இதய நிபுணர் டாக்டர் சரவணன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இனிமேல் நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் என்னுடைய இதயத்தை பார்த்து விட்டுத்தான் வருவேன். அன்பர்களே, நாம் இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறோம், விருது பெறுகிறோம். எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் விருது பெறுபவர்கள் சுமார் 10 பேரை கூட்டி அழைத்து வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். நாமும் இதேபோல் விருது வாங்க வேண்டும், வரலாறு படைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும்.
நான் பல நேரம் பேசுவேன், நேரம் கருதி ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பர்களே, நம்முடைய அண்ணல் காந்தியடிகளுடைய வரலாற்றை பற்றி கொஞ்சம் யோசியுங்கள். அவர் பாரட்லா. அவர் நினைத்திருந்தால் தான் உண்டு தொழில் உண்டு என்று நினைத்திருந்தால் உலக கோடீஸ்வரரே ஒருவராக இருப்பார். ஆனால் இந்திய நாடு அடிமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தன்னையே தியாகம் செய்து கொண்டு பல ஆண்டுகள் உண்ணாவிரதம் இருந்தார். சிறையில் அடிபட்டார். அதுவும் உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த கால சிறைக்கு போல அல்ல. அந்த காலத்திலே சிறையிலே எந்த வசதியும் கிடையாது. அது மட்டுமல்ல, இப்போது இருக்கின்ற ஜெயில் வார்டர்கள் போல அல்ல. அப்போது இருக்கின்ற ஜெயில் வார்டர்கள் ஆங்கிலேயர்கள். அவன் தினந்தோறும் மகாத்மா காந்தியடிகளை பூட்ஸு காலால் உதைப்பான், ஏறி மிதிப்பான். அதையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்தார். ஒரு நாள் அவரை விடுதலை செய்கிறோம் என்று கடிதம் வந்தது. அப்போதுதான் வெள்ளையன், அந்த ஜெயிலர் உணர்ந்தான், இவ்வளவு அடித்தோமே, பொறுத்து கொண்டாரே, இவரல்லவா மனிதர், நாம் பெரிய பாவம் செய்து விட்டோமே என்று உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டார். மகாத்மா காந்தியடிகள் மன்னிப்பதற்கு ஒன்றுமில்லை, நான் அதை பற்றி எடுத்துக்கொள்ளவில்லை, ஆனால் இன்றைக்கு நான் விடுதலை ஆகிறேன், உங்களுக்கு ஒரு பரிசு தர வேண்டும் என்று சொன்னார். என்ன என்றால், அந்த வெள்ளைத்துறைக்கு 2 ஷூ செய்து ஷூவை கொடுத்தார். அவன் அழுது விட்டான். எப்படி என்னுடைய கால் அளவு உனக்கு தெரியும் என்று கேட்டபோது காந்தியடிகள் சொன்னார், நீ எப்போதும் என் நெஞ்சிலே மிதிக்கும் போது அந்த தடம் பட்டிருக்கும் அல்லவா, அந்த தடத்தை வைத்து ஷூவை நான் செய்தேன், இதுதான் அந்த ஷூ என்று சொன்னபோது அவன் அழுது காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு, நான் இதை காலிலே போட மாட்டேன், பூஜை அறையிலே வைப்பேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய சாதனை! அது மாத்திரம் அல்ல, அண்ணல் காந்தி அடிகள் தமிழ்நாடு வந்தபோது, இங்கே இருந்து மதுரையெல்லாம் ஊர்வலம் சென்றபோது, ட்ரெயினிலே சென்றபோது பல மக்கள் மேலாடை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தார். அவருக்கு ஒரு அச்சமாக இருந்தது, கலக்கமாக இருந்தது. பக்கத்திலே இருப்பவரிடம் கேட்டார், ஏன் இவர்களெல்லாம் மேலாடை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று கேட்டார். அப்போது சொன்னார்கள், இவர்கள் மேலாடை வாங்குவதற்கு வசதி இல்லை, ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதனால்தான் இவர்களுக்கு மேலாடை இல்லை என்று சொன்னபோது கண்கலங்கி, இவர்களுக்கெல்லாம் எப்போது மேலாடை கிடைக்கிறதோ அன்றைக்குத்தான் நானும் மேலாடை அணிவேன் என்று மேலாடையை தூக்கி வீசிவிட்டு சென்றார். அதிலிருந்து அவர் அரை நிர்வாண பக்கிரியாகவே வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, டெல்லியிலிருந்து லண்டனுக்கு சென்று அங்கே வட்டமேஜை மாநாடு நடக்கும்போது இவர் கலந்து கொண்டபோது அங்கே ஆங்கிலேயன் கேட்டான், ஹூ இஸ் திஸ் பக்கிரி, ஆண்டி கோலத்தில் வந்திருக்கிறவன் யார் என்று கேட்டான். அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியடிகளை நாம் நினைவில் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன், நீண்ட நேரம் எல்லோரும் காத்து கொண்டிருப்பதால் என்னுடைய கதையை முடித்து கொள்ளுகிறேன், பேச்சை முடித்து கொள்ளுகின்றேன். இப்போதே பல பேர் கைதட்ட ஆரம்பித்து விட்டார்கள். சாதனை படைத்த உங்களை பாராட்டுகின்றேன். சாதனைக்கு வயது கிடையாது, வசதி கிடையாது. ஆப்பிரிக்காவிலே அன்னமாயி என்ற ஒரு பெண் 3 வேளை சாப்பாட்டுக்கு கூட வசதி இல்லை.
ஆனால் தன்னுடைய தாய்நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் என்று 2 கோடி மரங்களை நட்டார் அந்த தாய். அது சாதனை. அதற்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தானிலே மலாலா என்ற 16 வயது பெண் எனக்கு கல்வி வேண்டும் என்று கேட்டபோது, நீ பள்ளிக்கூடம் போகக்கூடாது என்று சொல்லி திராவகத்தை வீசி அவளுடைய முகத்தை அலங்கோலப்படுத்திய போது உலகமே ஆழ்ந்து உடனடியாக பல சிகிச்சைகளை கொடுத்து அவரை காப்பாற்றியது. அந்த சிறுமி நான் இன்னும் படிப்பை தொடருவேன் என்று சொல்லி உலகம் பூராவும் சென்று பெண்கள் கல்வியை பரப்பி ஐநா சபையிலே 16 வயதிலே பேசினாள். அவளுடைய பேச்சு சிறப்பான பேச்சு. அவளுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. எனவே இதுபோன்று நீங்கள் சாதனை நிறைய படைக்க வேண்டும். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இவ்வளவு பெரிய சாதனை படைத்த வீரர்களுக்கு, சாதனையாளர்களுக்கு நாம் பரிசு கொடுக்கிறோமே, நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டேன். மனதிலே கேட்டுக்கொண்டேன். தயவு செய்து நினைத்து பாருங்கள். 1948 பிறந்தேன். நான் பிறந்த வீடு மண்குடிசை. நான் படித்த பள்ளிக்கூடம் மண்குடிசை. எஸ்எஸ்எல்சி படிக்கும் வரை விளக்கு மின்சாரம் கிடையாது. சிமினி விளக்கில் தான் படித்தேன். 40 மைல் சென்று எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதினேன். முதல் மார்க் வாங்கினேன். பள்ளிக்கூடத்திலே என்னுடைய பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பின்னாலே கல்லூரி செல்ல வசதி இல்லை. ஒரு இஸ்லாமியர் என்னை பிஏ, எம்ஏ, பிஎல் படிக்க வைத்து நீதிபதியாக்கினார். அன்பர்களே, 30 ஆண்டு காலம் நீதிபதியாக பணியாற்றி இருக்கிறேன். 1 லட்சம் பேரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறேன். 2 லட்சம் பேரை ஜாமீனில் பார்த்திருக்கிறேன். 30,000 வழக்குகளை முடித்திருக்கிறேன். ஆனால் 30 பைசா கூட லஞ்சம் வாங்கவில்லை. அது மாத்திரமல்ல அன்பர்களே, நான் கொடுத்த நீதி எல்லாம் சமூக நீதி அடிப்படையிலே இருந்தது. 30 ஆண்டு காலமும் சமூக நீதியைத்தான் மனதிலே உறுதி ஏற்றுக்கொண்டேன். எதை பற்றியும் நான் கவலைப்படவில்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி பார்த்து நான் சாதனை படைக்க வேண்டும் என்று சமூக நீதி கொடுத்தேன். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். அப்படியா? ரைட். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். பணக்காரர்கள் எல்லாம் ஆஸ்பத்திரியிலே இருந்து கொண்டு பணத்தை கொடுத்து நீதிபதியை அங்கே கூப்பிடுவார்கள். நான் வரலாறு படைத்தேன். நான் ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன். உன்னை பெட்டிலிருந்து தூக்கினால் செத்து விடுவாய் என்று சொல்லு, நான் வருகிறேன். இல்லை என்றால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் என்னிடம் கொண்டு வா என்று வரலாறு படைத்தேன். இது மாதிரி பல வரலாறுகள் படைத்தேன். மாலை நேரம் இந்த மன்றத்தை அவர்கள் மற்றொருவருக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் காலத்தின் அருமை கருதி உங்களுடைய சாதனைகளை பாராட்டி மேலும் மேலும் சாதனைகள் பெற வேண்டும், செய்ய வேண்டும், இந்த நாடு வளர நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். சார் ரொம்ப அழகாக சொன்னார். 30 ஆண்டுகள் பணி செய்து 30 பைசா கூட லஞ்சம் வாங்காத ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர். அவருக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு உற்சாகமான கைத்தட்டலை கொடுக்கலாம்.
ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்களில் வந்து நம்ம பார்க்கவே முடியாது என்கிற அளவிற்கு இன்னைக்கு சமுதாயத்தில் இவ்வளோ விஷயங்கள் புரையோடி போய் கிடக்கின்றது. நிச்சயமாக அவருடைய கரங்களால் பொற்கரங்களால் இந்த விருதை பெறுகின்ற போது நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் இங்கே வந்து நல்ல ஒரு நீதி அரசர் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு உற்சாகமான கைத்தட்டலை கொடுக்கலாம். அடுத்தபடியாக விருது வழங்குகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. முதலாவதாக விருது பெறுகின்றவர் டாக்டர் எஸ் சரவணன் அவர்கள். நம்ம இங்கே மேடையில் இருக்கிறாரு. முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை. அவருக்கு மேடையில் இருப்போர் அனைவரும் இணைந்து விருதை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள் ரியல் வேல்யூ லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் கோவை. அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக டாக்டர் ஸ்ரீ ஜெய ரஞ்சிதா அவர்கள் ஸ்ரீ A to Z டென்டல் கிளினிக் சென்னை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அடுத்தபடியாக திரு ஆர் விக்னேஸ்வரன் அவர்கள் புரொப்ரேட்டர் RK இண்டஸ்ட்ரி மதுரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திரு ஆர் விக்னேஸ்வரன் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். RK இண்டஸ்ட்ரி. அடுத்தபடியாக திரு இ சுவாமிநாதன் அவர்கள் பிளேஸ் இன்ஜினியர்ஸ் சென்னை. திரு இ சுவாமிநாதன் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பிளேஸ் இன்ஜினியர்ஸ் சென்னை. அவரைத் தொடர்ந்து திரு என் சேகர் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் ஓம் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டர்ஸ் நீல்கிரிஸ். அவரைத் தொடர்ந்து திருமதி லூர்து மேரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக திருமதி லூர்து மேரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இல்லை அவர் தான் சார் பேர் வாசிச்சாச்சு, அவர் கொடுங்க. சார் வந்து திரு என் சேகர் அவர்கள். சேகர் சார் தான். காலத்தின் அருமை கருதி கொஞ்சம் விரைவாக போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. திரு என் சேகர் அவர்கள் தற்பொழுது விருது பெறுகின்றார். ஆமாம். அடுத்தபடியாக திருமதி லூர்து மேரி அவர்கள் மேக்ஸ் ஸ்கூல் ரூஃப் டைல் சென்னை. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரைத் தொடர்ந்து திரு வி கமலக்கண்ணன் அவர்கள் திவ்யன் சர்ஜி கேர் சேலம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ரெவரண்ட் டாக்டர் எஸ் விக்டோரியா ராணி அவர்கள் எலியா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கோவை. அடுத்தபடியாக டாக்டர் விக்டோரியா ராணி அவர்கள் தற்பொழுது சிறப்பு பெறுகின்றார். அடுத்தபடியாக டாக்டர் டி சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு மேடையில் இருக்கார். டாக்டர் டி சதீஷ்குமார் அவர்கள் ஸ்ரீ சாய் லக்ஷ்மி கிளினிக் சென்னை. அடுத்தபடியாக டாக்டர் ஆர் பிரகாஷ் குமார் அவர்கள் கார்வின் ஹோமியோபதி கிளினிக் சென்னை.
தற்பொழுது டாக்டர் ஆர் பிரகாஷ்குமார் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து திரு எம் சங்கர நாராயணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஜிஎஸ் கிரீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ், கோவில்பட்டி. வழி கொஞ்சமா, அவர் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கம்மா. திரு எம் சங்கர நாராயணன் அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு எம் சங்கர நாராயணன். அவரை தொடர்ந்து திரு வி எஸ் ஃபரூக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஃபரூக் பேக் இண்டஸ்ட்ரீஸ், வெல்லூர். தற்பொழுது மேடையிலே திரு ஃபரூக் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு சி எஸ் சபரிநாதன். அடுத்தபடியாக திரு சி எஸ் சபரிநாதன் அவர்கள், பாரம்பரிகா கேட்டரிங், கோவை. தற்பொழுது மேடையிலே திரு சி எஸ் சபரிநாதன் அவர்கள். அடுத்தபடியாக டாக்டர் ஆர் ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பிரசிடென்ட் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி, தாய் கரங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், சென்னை. வரல. அடுத்தபடியாக டாக்டர் வெங்கட்ராமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் வெங்கட்ஸ் ஆர்த்தோ கேர், சென்னை. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது மேடையிலே டாக்டர் வெங்கட்ராமன் அவர்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் என் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பிஎன்ஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சென்னை. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் என் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அடுத்தபடியாக திரு கே மாணிக்க வாசகம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு கே மாணிக்க வாசகம், தன்யா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கோவை. தற்பொழுது மேடையிலே திரு கே மாணிக்க வாசகம் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு BKM சந்தோஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். BKM கன்ஸ்ட்ரக்ஷன், ஆலங்காயம். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு சந்தோஷ் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு வி பாலாஜி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு வி பாலாஜி அவர்கள், ஸ்ரீ பாலாஜி அகாடமி, ஸ்ரீரங்கம். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு பாலாஜி அவர்கள். அடுத்தபடியாக டாக்டர் எஸ் சோமசுந்தர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் எஸ் சோமசுந்தர் அவர்கள், சுந்தர் ஸ்பைன் ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சென்னை. அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து டாக்டர் ராஜவேல் அவர்கள், டிஎஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கிளினிக், விழுப்புரம். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ராஜவேல் அவர்கள். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து திரு டி ஜெயச்சந்திரகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், திருத்தணி. மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டி ஜெயச்சந்திரகுமார் அவர்கள். அடுத்தபடியாக டாக்டர் JP மணிகண்டன் அவர்கள், மதர் பிசியோ மூமெண்ட் இன்டகிரேஷன் சென்டர், புதுவை, அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
அடுத்தபடியாக திரு எஸ் ஆலிஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சுகம் மசாலா, திருநெல்வேலி மாவட்டம். திருமதி ஆலிஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சுகம் மசாலா, திருநெல்வேலி. அவரை தொடர்ந்து திருமதி ஜி நித்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். லிட்டில் ஹார்ட்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் த பர்சன் வித் மென்டல் இல்னஸ், செய்யூர் தாலுகா, செங்கல்பட்டு. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திருமதி ஜி நித்யா அவர்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் எம் ஷண்முகம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் எம் ஷண்முகம் அவர்கள், நியூரோ சர்ஜரி, திருச்சி. டாக்டர் ஷண்முகம் அவர்கள் அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து டாக்டர் பொன் தமிழ்ச்செல்வன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்தபதி, ப்ரொப்ரேட்டர், பெஸ்ட் மாஸ்டர் வுட் கிராஃப்ட்ஸ்மேன், தமிழன் உடன் டைட்டிஸ், சேலம். டாக்டர் பொன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து திருமதி கே மாலதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நியூ தீபம் ஃபவுண்டேஷன்ஸ், சென்னை. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திருமதி கே மாலதி அவர்கள், நியூ தீபம் ஃபவுண்டேஷன்ஸ், சென்னை. அடுத்தபடியாக இன்ஜினியர் ஏ முரளிதரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். PR பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ், வெல்லூர். அடுத்தபடியாக திரு முரளிதரன் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து திரு ஜி கதிரவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆதித்யா இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ், கோவை. திரு கதிரவன் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கதிரவன் அவர்கள், ஆதித்யா இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ், கோவை. அவரை தொடர்ந்து சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த உதவிய திரு ஐ மாரிமுத்து, பிடெக் MBA LLB அவர்கள், DVM சேவா பாலம் யூத் பிரசிடென்ட், அவருக்கு தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை இங்கே சென்னைக்கு அறிமுகப்படுத்தியவர். அவரை ஒரு சில வார்த்தைகள் ரத்தின சுருக்கமாக பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், அனைவரும் அமைதியாக, சீஃப் கெஸ்ட் எல்லாருமே அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா, அப்பா, குரு, தெய்வம் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பொதுவாக நன்றியுரையாக ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. நான் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கே நன்றியுரை சொல்லலான் இருக்கேன். ஏன்னா இது ஒரு வாழ்த்துறை மட்டும் இல்லாமல் நன்றியுரை கலந்த ஒரு பாராட்டுக்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய அனுமதியோட நீங்கள் தான் நன்றியுரை சொல்ல போகிறீங்க. இந்த NIC அகாடமி பீக்ஸ் மேகசின் திரு அண்ணாமலை அவர்கள், ஸோ இது 2வது தலைமுறையாக அவர் பண்ணிகிட்ருக்காப்புல. அடுத்த தலைமுறையும் இது பண்ணணுன்றதுக்காக அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். அடுத்து நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். ஸோ இவங்க 3 பேரும் இணைந்து இந்த பீக் மேகசின், NIC அகாடமி, இவங்க இணைந்து ஒரு அப்ரிசியேஷன் அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கடந்த பல வருடங்களாக நடந்துகிட்ருக்காங்க. நானும் பல வருடங்கள் வந்திருக்கேன் இங்கே. பொதுவாக பாராட்டு தெரிவிக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி பாராட்டு தெரிவிக்கிறதுங்கிறது பாராட்டு பண்ணுறவங்களுக்கு
நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்க சைட்லேருந்து ஒரு அவார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ விருது பெற்றவர்கள் நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனாக நாம் அவங்களுக்காக கை தட்டுறது தான் ஒரு பெரிய அவார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் சார்பில் நானும் கை தட்டிக்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லாமல் ஒரு இன்டராக்டிவ் செஷனாக மிஸ்டர் திரு ராஜா அவர்கள், பேராசிரியர் திரு ராஜா அவர்கள் நடத்தினார்கள். ஸோ அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மதிப்புக்குரிய நீதியரசர் அவர்கள் தங்களுடைய கருத்தை வந்து இங்கே வச்சுருந்தாரு. அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இந்த ஐசிடியு யூனியனுடைய ஸ்டேட் பிரசிடென்ட், அவரும் ரொம்ப யங் ஏஜில் வந்து ஒரு நான் கூட ஸ்டேட் பிரசிடென்ட்னா கொஞ்சம் ஓல்டேஜ் இருக்கும்னு நினச்சேன் பேரை பார்த்துட்டு. ஸோ யங் ஏஜிலே அவரோட கருத்துக்களை பதிவு செஞ்சார். மற்றும் இங்கே விருது வாங்கின எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள், பாராட்டுக்கள். முக்கியமாக நான் பெரிய நன்றி சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு. நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா. ஸோ அதுக்கு இந்த மேடையை அமைத்து கொடுத்த திரு அண்ணாமலை அவர்களுக்கும், இந்த பீக்ஸ் மேகசின், இந்த என்ஐசி அகாடமிக்கும் பெரிய நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி ஓகே ஃபைன் ஓகே இல்லை, சிங்காரி சென்னை ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் வந்து நம்ம 2021 வந்து ஸோ இனிஷியலாக வந்து டிவிஎம் சேவா பாலம் சார்பாக நாங்கள் திருவொற்றியூர் எக்ஸ்டென்ஷனுக்காக மெட்ரோவுக்கு போராடிட்டு இருந்தோம். அப்போது அதில் அப்பாவுடைய ரோல், டிவிஎம் சேவா ஃபவுண்டருடைய ரோல் வந்து பெரிய ரோல். ஸோ அதுக்கு உறுதுணையாக எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு பெஞ்சமின் அவர்கள் இருந்தாப்புல. ஸோ எங்களுடைய நிர்வாகிகள் துபாய் ரமேஷ் அவர்கள், பொருளாளர் ராமலிங்கம் அவர்கள், திரு மருது அவர்கள், ஸோ இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டோடு நாங்கள் வந்து திருவொற்றியூர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணோம். ஸோ அதோடைய அடுத்த கட்டமாக வந்து 800-200 மக்கள் வந்து எங்ககிட்ட வந்து சஜஷன் கேட்டு, ஸோ 800-200க்கும் இந்த எக்ஸ்டென்ஷன் வரணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே பேட்டர்னில் வரும்போது அதோட என்ஹான்ஸ்மெண்ட்டாக ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் வந்து அப்போ கிடையாது. ஸோ அப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பஸ்ஸுக்கும், எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கும், மெட்ரோ ட்ரெயினுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே கார்டு, இன்டகிரேட்டட் பாஸ். ஸோ இப்போ அது ஸ்மார்ட் கார்டு சொல்கிறோம். ஸோ நான் அதை சொல்லும் போது இன்டகிரேட்டட் பாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அது தினமலர் வெப் டிவியில் வந்து நான் பேட்டி கொடுத்துருந்தேன் பாலம் சார்பாக. ஸோ அது 21 சொன்னது 24 ஸோ அது வந்து சிஎம்ஆர்எல் டீமும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸோ எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆகியிருக்கு. ஸோ நான் மட்டும் இல்லை, என்னையுமே நிறைய பேருக்கு அந்த லைக் மைண்டட் இருந்திருக்கு. ஸோ எனிவே அது வந்து நிறைவேறி இருக்கு. அது ஒரு இனிஷியேட்டிவாக இருந்தது வந்து பாலம் சார்பில் இருந்தது வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. மேற்கொண்டு மீண்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். அதாவது யார் இந்த நல்ல ஆலோசனை சொன்னது அப்படின்னு சொல்லி நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த தம்பி தான் வந்து இந்த ஆலோசனை வந்து அற்புதமாக சொல்லியிருக்காரு, திரு மாரிமுத்து அவர்கள். மீண்டும் ஒரு முறை அவருக்கு ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம். அடுத்தபடியாக நினைவு பரிசு வழங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது. முதலாவதாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய நீதிபதி ஐயா அவர்கள் திரு பி கணேசன் அவர்கள் தற்பொழுது நினைவு பரிசு பெறுகின்றார். திரு பி சிவபிரகாசம் அவர்கள் அந்த நினைவு பரிசை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மதிப்பிற்கும் மரியாதைக்குடைய அருமை அண்ணன் தமிழக அரசு விருது பெற்ற திரு எம் இருளப்பன் ஐயா அவர்கள் தற்பொழுது நினைவு பரிசு பெறுகின்றார். அடுத்தபடியாக திரு பி சிவபிரகாசம் அவர்கள் தற்பொழுது நினைவு பரிசு பெறுகின்றார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக மிக அருமையாக கோர்வை செய்து நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் வரவேற்புரையாகவும் தம்பி சொன்ன மாதிரி இன்ட்ராக்ஷன் செக்ஷன் மாதிரி பேராசிரியருக்கே உள்ள ஒரு அற்புதமான நிகழ்வை இங்கே நடத்தி கொடுத்த பேராசிரியர் ராஜா அவர்களுக்கு நினைவு பரிசும் அவரை கௌரவிக்கிறார்கள் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள்.
அனைவரும் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா காலத்தின் அருமை கருதி தான் நம்ம வந்து நிகழ்ச்சியை வந்து விரைவாக ரன் பண்ணி ரொம்ப சிறப்பாக வந்து முடிக்கிறோம். இல்லை ஒரு நிமிஷம் உட்காரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நிமிஷம் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்ஐசி அகாடமி, நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி நடத்திய மற்றும் நவீன் ஃபைன் ஆர்ட்ஸோடு இணைந்து நடத்திய இந்த நல்லதொரு விழாவிற்கு வருகின்ற அந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். முதலாவதாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்கள் திரு பி கணேசன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய விஷயங்களை நமக்கு வந்து அவர் சார் வந்து ஷேர் பண்ணார். அடுத்தபடியாக தமிழக அரசு விருது பெற்ற ஃபவுண்டர் டிவிஎம் சேவா பாலம் ட்ரஸ்டினுடைய முக்கியமான பொறுப்பாளர் தலைவர் உயர் திரு எம் இருளப்பன் ஐயா அவர்களுக்கு உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து திரு பி சிவபிரகாசம் அவர்கள் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு INTUC அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டருடைய டைரக்டர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்த டிஜே எல்லாம் அற்புதமாக நம்ம சவுண்ட் சிஸ்டத்தை செம்மையாக தந்த அருமை தம்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் திரு வெங்கடேசன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் இங்கே புகைப்பட கலைஞர் மேலும் ஒளிப்பதிவு கலைஞராக இருக்கக்கூடிய 2 தம்பிமார்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.